அம்மோன் புத்திரரோடு யுத்தம் செய்ய ஜனங்களை அனுப்பிவிட்டு தாவீது செல்லாதிருந்தான். அந்தி சந்தி மத்தியான வேளையில் தேவனை துதிக்காமல் சாயங்காலம் மட்டும் படுத்து உறங்கி குளிக்கும் பெண்ணை பார்த்து அவளுடன் தவறு செய்து பெரும் பாடுகளை அனுபவித்தான். அடுத்த முறை யுத்தத்திற்கு ஜனங்கள் புறப்படும் பொழுது நானும் வந்து விடுகிறேன் என்றான். ஏனென்றால் யுத்தத்திற்கு போகாமல் இருந்தபோது நடந்த சம்பவங்களை நினைத்து பட்ட பாடுகள் போதும், மறுபடியும் எந்த சிக்கலும் வேண்டாம் என்று யுத்தத்திற்கு நானும் வருகிறேன் என்றான் தாவீது. ஜெபிக்காமல், ஆலயத்திற்கு செல்லாமல், நல்ல காரியங்களில் பங்கெடுக்காமல், உண்மையாய் வாழாமல், தேவையற்ற இடங்களுக்கு சென்றது, தேவையில்லாத வார்த்தைகளை பேசியது, தேவையில்லாத மக்களோடு பழகியது, இவைகள் நிமித்தம் பட்ட பாடுகளில் இருந்து மனம் திரும்பியவர்கள் மறுபடியும் அதே பிரச்சனைகளில் சிக்காமல் தன்னை காத்துக்கொள்ள விரும்புவார்கள். காரணம், இவைகள் நிமித்தம் அனுபவித்த நஷ்டங்கள், தலைகுனிவுகள், ஆசீர்வாத குறைவுகள், அவப்பெயர்கள் போதும், இனிமேலாகிலும் தன் ஆசீர்வாதங்களை காத்துக்கொள்ள பிரயாசப்படுவார்கள். அம்மோன் புத்திரரோடு யுத்தம் செய்ய ஜனங்களை அனுப்பிவிட்டு தாவீது செல்லாதிருந்தான். அந்தி சந்தி மத்தியான வேளையில் தேவனை துதிக்காமல் சாயங்காலம் மட்டும் படுத்து உறங்கி குளிக்கும் பெண்ணை பார்த்து அவளுடன் தவறு செய்து பெரும் பாடுகளை அனுபவித்தான். அடுத்த முறை யுத்தத்திற்கு ஜனங்கள் புறப்படும் பொழுது நானும் வந்து விடுகிறேன் என்றான். ஏனென்றால் யுத்தத்திற்கு போகாமல் இருந்தபோது நடந்த சம்பவங்களை நினைத்து பட்ட பாடுகள் போதும், மறுபடியும் எந்த சிக்கலும் வேண்டாம் என்று யுத்தத்திற்கு நானும் வருகிறேன் என்றான் தாவீது. ஜெபிக்காமல், ஆலயத்திற்கு செல்லாமல், நல்ல காரியங்களில் பங்கெடுக்காமல், உண்மையாய் வாழாமல், தேவையற்ற இடங்களுக்கு சென்றது, தேவையில்லாத வார்த்தைகளை பேசியது, தேவையில்லாத மக்களோடு பழகியது, இவைகள் நிமித்தம் பட்ட பாடுகளில் இருந்து மனம் திரும்பியவர்கள் மறுபடியும் அதே பிரச்சனைகளில் சிக்காமல் தன்னை காத்துக்கொள்ள விரும்புவார்கள். காரணம், இவைகள் நிமித்தம் அனுபவித்த நஷ்டங்கள், தலைகுனிவுகள், ஆசீர்வாத குறைவுகள், அவப்பெயர்கள் போதும், இனிமேலாகிலும் தன் ஆசீர்வாதங்களை காத்துக்கொள்ள பிரயாசப்படுவார்கள்.